படம் மாஸ் ப்ரோ. கருப்பு இஸ் பேக். ஒரே அச்சுலி சினிமா அம்புட்டு செதறுது. கருப்பு மாதிரி ஆடினாப்புல முடிஞ்சு அம்புட்டு. கருப்பு ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் ஒரு அஜித் ஃபேனே படம் சூப்பர். சாய் பிடிச்சிட்டாரு. கண்டிப்பா பாருங்க, ஸ்கிரீன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சூர்யா ஃபேன்ஸுக்கு அடி சரியான கிளைமாக்ஸ். எல்லாமே மாசு. கடைசி சூர்யா கருப்பசாமியே கடைசியில வருவாரு. படம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருச்சா? சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப நாள் கழிச்சு செம ட்ரீட். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி விட்டுட்டு டைரக்ஷனுக்கு வந்துடலாம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் பிரிச்சுட்டாரு ப்ரோ. சாய் பிரிச்சுட்டாரு. அடுத்த ஜெனரேஷன் அவ்வளவுதான். அவர்தான். நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆமா ப்ரோ, நல்ல ஃபுல்ஃபில் ஆச்சு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. படம் பயங்கரமா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு. உடம்புலாம் அப்படியே சிலுக்குது ப்ரோ. அந்த மாதிரி இருக்கு படம். ஃபுல்ஃபில் ஆயிருச்சா? ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. கொடுத்ததுக்கு ஒர்த்து. மியூசிக் தரமான மியூசிக், வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க, ஸ்கிரீன்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தளபதி விஜய் காட்டுவானுங்க, பாத்துக்கோங்க. பை பை. இல்ல ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. சூர்யாக்கு செம்ம கம்பேக் ப்ரோ. அன்பான ஃபேன்ஸ்க்கு ஒன்னு சொல்லிக்கிறது தான், பிளாக் பஸ்டர் தான். அவர் சூப்பரா பண்ணாரு ப்ரோ. எங்கேயுமே லேகிங் இல்ல. பெர்ஃபெக்ட் டைமிங், பெர்ஃபெக்ட் ஸ்கோர். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆர்ஜே பாலாஜி வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. அவர் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. ப்ரோ புதுசா இருந்துச்சு. எல்லாரும் எங்கேயுமே லேகிங் இல்ல ப்ரோ. படம் சூப்பர் கம்பேக் தான். சூப்பரா இருந்துச்சு. செமையா பண்ணிருந்தாங்க. 18ஆம் படி கருப்பு மாதிரி அழகா செமையா பண்ணிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர் டைரக்ஷன் செமையா பண்ணிருக்காரு. மியூசிக் பாட்டெல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. ஒரு நாள் கழிச்சு படம் வந்தாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நானே திருப்பியும் அம்மா அப்பாவோட திருப்பியும் வரலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் செமையா வந்து பெர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. கருப்பு சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? சாய் வேற லெவல்ல நல்லா இருந்துச்சு. ஃபேன் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல். கருப்பு ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு. கொடுத்த காசு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சூர்யாவோட ஒரு சீன் இருக்கும், அதுக்கே ஒருத்து. படம்லாம் பிச்சிட்டாங்க. இன்டர்வெல்லாம் பீக் ஆயிருச்சு படம். மியூசிக்லாம் சொல்லவே தேவை. நம்ம இசையரால இருக்கோம், செம்மையா பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லி அவன் எல்லாரும் ஓட்டினானுங்களா, வில்ல பையன் சூப்பரா பண்ணிட்டாரு. ஃபேன் பாய் சம்பவம்னுவானுங்களா, அது இதுதான். ஆர்ஜே பாலாஜியோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கு இந்த ஃபிலிம்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? செமையா செதுக்கிருக்காருங்க. பெரிய ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அதை பண்ணிருக்காரு. நான் கூட சொதப்பிடுவாரு சூர்யா வச்சு, திரும்ப கங்குவா மாதிரி ஆயிரும்னு நினைச்சேன். பையன் சூப்பரா பண்ணிட்டாரு. அதான் ஆர்ஜே பாலாஜியோட பிரசன்ஸும் சூர்யாவோட பிரசன்ஸும் சூப்பரு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். ஃபேன் மொமெண்ட்லாம் சூப்பரா இருக்கு. தியேட்ரிக்கல் படம். இந்த படத்தை மிஸ் பண்றவங்க தயவு செஞ்சு லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கருப்பன் படத்தை மட்டும் லைஃப்ல மிஸ் பண்ணாதீங்க. செதறுது, அம்புட்டு செதறுது. கருப்பை மாதிரி ஆடினாப்புல முடிஞ்சு அம்புட்டு செம்மையா இருந்துச்சு ப்ரோ. 12 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் கம்பேக் ப்ரோ. இதுமே யாராவது எதனா பேசினாங்கன்னா கருப்பு அருவா எடுத்து வாயில விட்டுவேன். அந்த அருவா தான் கருப்பை இறங்கிடுவான். அப்புறம் கம்பேக் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் கத்துறீங்க தொண்டை பேர் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டை வச்சு கத்து செஞ்சு எடுத்துருங்க. செம்மையா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இதுலயே செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவு இல்லைனாலும் இருந்தாலும் நல்லாலான்னு சொல்லிட முடியாது, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் ஹீரோன்னு யாரும் சொல்ல போனா சாய் அபியங்கர் தான். கண்டிப்பாவே ஆர்ஜே செம்மையா பண்ணியிருந்தாப்ல. செகண்ட் பார்ட் வேற லீவ் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்ல இருந்து இந்த ஃபிலிம்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்ல, அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து அவருக்கு அப்கிரேட் ஆகிறதான் தெரிஞ்சிருக்கு. படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. தரமான சம்பவம், சூப்பரா இருக்கு. எல்லாமே படம் வெறித்தனம். ஒரு நாள் கழிச்சு படம் வந்தாலும் அந்த ஃபுல்ஃபில் எக்ஸ்பெக்டேஷன் பிளாக் பஸ்டர். நான் ஒரு அஜித் ஃபேனே செம்ம படம் ப்ரோ. எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு ப்ரோ. இன்டர்வியூலாம் வேற லெவல். அப்புறம் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. மியூசிக் தான் அதுல படத்துல ரொம்ப டாப் நாச்சா இருக்கு. மியூசிக் தான் படம் வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் சொல்லவா வேணும். செம்மையா இருக்கு, போய் பாருங்க படம். ஒரே அச்சுலி சினிமா. சாய் அபிஷங்கர் மிரட்டிட்டாரு. அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. மியூசிக் தான் இந்த படத்துக்கு பெஸ்ட். போய் பாருங்க, வெறித்தனமா இருக்கு. ஒரே ஒரு இதுதான் என்ன, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் அரை மணி நேரம். மத்தபடி செகண்ட் ஹாஃப் எல்லாம் விரட்டியாச்சு. விட்டாங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு அப்சல்யூட் ட்ரீட்டா இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. அபியங்கரோட மியூசிக் எப்படி இருக்கு? செதற விட்டாரு. மியூசிக் தான் படம். டைரக்ஷன்ல அவர் ஏதாவது டிஃபரன்ஸ் பண்ணிருக்காரா? சூர்யாக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கு. லாஸ்ட் தெரிக்க விட்டாரு சூர்யா. ஒரு ட்ரீட்டா இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் தலைமை ஓஜி பேக் ப்ரோ. காமெடி எல்லாமே பக்காவா இருக்கு. மியூசிக் சாய் அபிஷேக் செம்ம ப்ரோ. செம்மையா இருந்துச்சு படம். செம்மையா சாய் அபிஷேக் மியூசிக் செம்மையா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சுனா. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் சாயமா கிளிஸ்டர். ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூர்யா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு அப்சல்யூட் ட்ரீட். அவ்வளவுதான். வேற லெவல். கடைசி சீன் செம்ம மஜா பண்ணிட்டாங்கண்ணா. சூப்பரா இருந்துச்சு. இது இருக்குண்ணா, கேமியோலாம் இருக்கு பாருங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்புசாமி ரெஃபரன்ஸ், அப்புறம் தளபதி ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லா கணிதம் பார்க்கலாம். டைரக்டர் ரிவ்யூவா இல்லாம இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். செம்ம படம். மாசு ஃபுல்லாமே செலிப்ரேட் பண்ற மாதிரியே படம். சூர்யா ஃபேனுக்கு பிடிச்ச படம். சிங்கம்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க.
ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்திருக்கு, மாசா இருக்கு.